அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்காகவே தவிர வேறு யாருடைய மரணத்திற்காகவும் 3 நாட்களுக்கு அதிகமாக துக்கம் கடைபிடிக்க கூடாது. தனது கணவன் இறந்துவிட்டால் அதற்காக ஒரு பெண் 4 மாதங்களும் 10 நாட்களும் துக்கம் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1281. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலிருந்து 2 வகையான பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக, ஒரு குடும்பத்தில் யாராவது மரணித்து விட்டால் அவருக்காக அந்த குடும்பத்தினர் 3 நாட்களை விட அதிகமாக துக்கம் கடைபிடிக்க கூடாது. துக்கம் கடைபிடிப்பது, கவலைப்படுவது இரண்டும் வெவ்வேறு அம்சங்கள். துக்கம் கடைபிடிப்பது என்றால் என்ன? இயல்பான வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்பது, உண்ணாமல் இருப்பது, பருகாமல் இருப்பது, வழக்கமான வேலைகளில் ஈடுபடாமல் இருப்பது, அந்த மரணத்தை நினைத்து வருத்தத்தில் துக்கம் கடைபிடிப்பது. இதை 3 நாட்களுக்கு மேல் அதிகப்படுத்தி விடக்கூடாது. மாறாக, ஓர் உயிர் நம்முடைய குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறது என்ற கவலை அந்த உயிரை பற்றிய ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் வந்து போகும். இது குற்றமல்ல. இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிவிட வேண்டும். அந்த வாழ்க்கையோடு சேர்த்து கவலை வருவது என்பது யதார்த்தம். இதை மார்க்கம் தடை செய்யவில்லை. வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய முதலாவது பாடம். அடுத்ததாக, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் மரணத்திற்காக 4 மாதங்களும் 10 நாட்களும் துக்கம் கடைபிடிக்க வேண்டும். இதையே இஸ்லாமிய வழக்கத்தில் இத்தா என்று சொல்லப்படுகிறது. இத்தத் என்று சொன்னால் நாட்களை கணக்கிடுதல். இத்தா என்றால் என்ன, எத்தனை வகை இத்தாக்கள் மார்க்கத்தில் இருக்கின்றன, அது பற்றியெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் விளக்கி இருக்கிறோம். இது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய 2வது பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.